எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆல்ரெடி வெள்ளை பூசணிக்காய் வச்சு ஒரு பருப்பு நான் போட்டிருக்கிறேன்னா, அது வீடியோ எடுத்த அன்னைக்கு தான் ஒரு கீரை பொரியலும், ஒரு மசாலா வறுவல் அது 2மே நான் எடுத்திருந்தேன். ரொம்ப பெரிய வீடியோவா இருக்கும் அப்படின்னும், தனியாட்டு அந்த பருப்பு வெள்ளை பூசணிக்காய் பருப்பு தனியாட்டும், இந்த பொரியல், இந்த மசாலா வறுவலை அது தனியாவும் நான் ஒரு வீடியோவாட்டு போட்டிருக்கேன்னா பொரியல் வந்து எல்லாரும் பண்ணக்கூடியதான். ஆனா, நான் எப்படி பண்றேன், அந்த கீரைய நான் இப்படிலாம் பண்ணுவேன்ட்டு, நான் உங்க கூட ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இதில ஒரு கட்டு சோப்பு தண்ணங்கீரை, ஒரு கட்டு பச்சை தண்ணங்கீரை 2யும் சின்ன சின்னதாட்டு வெட்டி வச்சுட்டு, ஒரு பாத்திரத்தில 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு, வத்தல் இது பொரிஞ்சோனே, சின்ன சின்னதாட்டு வெட்டி வச்சிருக்கக்கூடிய வெங்காயத்த போட்டு நல்லா வதக்கிட்டு, 2 கீரையும் வெட்டி வச்சுருக்கோம்ல, சின்ன சின்னதாட்டு அத அப்படியே இதில போட்டுக்கணும். இதில தண்டு வந்து கொஞ்சம் ரொம்ப எலசா இருந்துச்சுன்னா, அத கூட இது கூட அப்படியே நம்ம சின்னதாட்டே வெட்டி போட்டுக்கலாம். இப்படி 2 கலர் கீரையும் சேர்த்து போட்டு நம்ம வைக்கும்போது கலர்ஃபுல்லாட்டு இருக்கும். இது தண்ணி எதுவுமே விட வேண்டாம். உப்பும் எதுவும் போட வேண்டாம். நல்லா இந்த மாரி அமுக்கி வச்சு, லோ ஃப்ளேமில இத வேக வச்சா போதும். எடைய நம்ம கிளறி விடணும். இந்த கீரையெல்லாம் நல்லா சுருங்கி இந்த மாரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, திரும்பவும் இதே மாரி அமுக்கி வச்சு நம்ம திரும்பவும் இத வேக வைக்கலாம். தண்ணி நம்ம எதுவுமே விடல. ஆனா, அதுலேருந்தே நமக்கு தண்ணி வந்து அதுவே வெந்துரும். எடைய நம்ம கிளறி விடும்போது தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டா இந்த மாரி வத்தி வந்ததுக்கப்புறம், நம்ம அத தொட்டு பார்த்தாச்சுன்னா, நல்லா நமக்கு சாஃப்ட்டாட்டு வெந்திருக்கும். ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு, ஒரு கைப்பிடி நெறைய தேங்காய் போட்டு, நம்ம இத மாரி மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா, தண்டங்கீரை பொரியல் ரெடி. நான் இது பச்சை தண்டங்கீரை மட்டும் தனியா வச்சு ஒரு நாள் பண்ணுவேன். சிவப்பு தண்டங்கீரைய மட்டும் வச்சு தனியா ஒரு நாள் பண்ணுவேன். இப்படி 2 கலர் கீரையும் தனியா அ இந்த 2 கலர் கீரையும் சேர்த்து போட்டு இப்படி ஒண்ணு பண்ணுவேன் நான். அப்போ 3 நாள் 3 வெரைட்டி கீரை செய்தது மாரி ஆச்சுது. இதில நமக்கு சிவப்பு, பச்சை, வெள்ளை எல்லாமே அழகாட்டு தனித்தனியாட்டு இதில நமக்கு பார்க்கும்போது தெரியும். இது நமக்கு அந்த பிளேட்லலாம் வைக்கும்போது கலர்ஃபுல்லாட்டு இருக்கும்ல, அதுக்காக தான் இந்த மாரி நான் பண்ணுறது. சிலப்போ பச்சை தன்னங்கீரையும் பீட்ரூட் இருக்குல்ல, அத துருவி போட்டு இதே மெத்தட்ல தான் பண்ணுவேன். அதுவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எனக்கு அந்த நான் எப்படிலாம் பண்ணுவேன்ட்டு உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவ அப்படியே நான் உங்க கூட நான் வந்து அ ஷேர் பண்ணிக்கிட்டேன், போட்டுக்கிட்டேன்னா, இந்த மாரி மெத்தடுகள்ல நீங்களும் கீரை வாங்குனீங்கன்னா செய்து பாருங்க. இப்போ ஒரு மசாலா இது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு, பெருஞ்சீரகம் போட்டு, அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே, சின்ன சின்னதாட்டு வெட்டி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த அளவுக்கு இத போட்டுட்டு, எல்லாத்தையும் தனித்தனியா போடலாம். நான் சீக்கிரம் வேலை நடக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் இப்படி போட்டுட்டேன். சின்ன சின்னதாட்டு வெட்டி வச்சுருக்கக்கூடிய தக்காளியும் போட்டு நல்லா எல்லாத்தையும் கிளறிட்டு, நான் இதில காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இந்த 3மே எடுத்துருக்கிறேன். இந்த 3யும் சேர்த்து போட்டுட்டு, கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் வத்தல் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி இதையும் போட்டுட்டு, இதில கொஞ்சமாட்டு நம்ம புதினா இலைகள் இருக்குல்ல, அது போட்டா கொஞ்சம் நல்லா வாசனையாட்டிருக்கும். இந்த அளவுக்கு புதினா இலைகள போட்டு, நல்லா இந்த மாரி கிளறி வச்சுட்டு, கொஞ்சமா தண்ணி இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகணும். அதனால கொஞ்சமாட்டு தண்ணிய வந்து நம்ம தெளிச்சு விட்டா போதும். லைட்டாட்டு இந்த மாரி தண்ணிய நம்ம நெறைய தண்ணி விடணும்னு வேண்டாம். தெளிச்சு விட்டாலே நமக்கு நல்லா வெந்துரும். ஒரு லோ ஃப்ளேம்ல வச்சு இத மூடி வச்சு வேக வைக்கலாம். இந்த காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெசிபி பண்ணியாச்சுன்னா, பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அ இது நல்லா நமக்கு இந்த காயெல்லாம் நம்ம இந்த ஸ்பூன வச்சு குத்தி பார்க்கும்போது தெரியும். நல்லா நமக்கு வெந்துட்டா இல்லையான்ட்டு. உருளைக்கிழங்கு நம்ம நல்லா அமுக்கி பார்த்தாலே நமக்கு தெரியும். இந்த பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா, அப்படி டைரக்ட்டா போட்டுக்கலாம். இது ட்ரையாட்டு உள்ளதாட்டு இருந்துச்சுன்னா, அத ஊற வச்சு, வேக வச்சு இதில போட்டுக்கணும். நான் போட்டிருக்கிறது வந்து ட்ரை தான். அதனால நான் ஆல்ரெடி ஊற வச்சு, அத வேக வச்சு தான் இதில போட்டிருக்கிறேன் நான். அப்ப எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நல்லா வெந்து வந்துரும். நம்ம கடைசியா தண்ணியெல்லாம் அதில குறைஞ்சதுக்கப்புறம், நம்ம கரண்டினாலே நல்லா எல்லாத்தையும் ஒண்ணாட்டு வர்ற மாதிரி லைட்டா இந்த மாரி மசிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா, அதாவது சிலது கொஞ்சம் மசிஞ்ச மாரி இருக்கும், சிலது முழுசாவும் இருக்கும். ஆனா, எல்லாமே ஒரு மசாலாவாட்டு சேர்ந்து வந்துரும். இது ரொம்ப 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 டேஸ்ட்டாட்டு இருக்கும். ஆக்சுவலி இந்த மசாலா மெத்தட் வந்து நான் சஞ்சய் சிஸ்டர்ட்ட இருந்து படிச்சது. கடைசியா கொஞ்சமாட்டு மல்லி இலைகளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா, மசாலா வறுவல் ரெடி. அவங்க இதில வந்து உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு இதே மெத்தட்ல பண்ணலாம். இல்லன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு இதே மெத்தட்ல பண்ணலாம். இல்லன்னா காலிஃப்ளவர் பட்டாணி போட்டு இதே மாரி பண்ணலாம். மீல் மேக்கர்
வச்சு இதே மாரி பண்ணலாம். கேபேஜ் வச்சு இதே மாரி பண்ணலாம். ப்ரான் போட்டு கூட நீங்கள் ப்ரான், உருளைக்கிழங்கு போட்டு கூட இதே மெத்தடில் பண்ணலாம். அவங்க 2, 3 இந்த மாரி மெத்தடில் அவங்க செய்ததை நானும் எனக்கும் ஐடியாவில் நானும் 2, 3 மெத்தடில் இந்த மாரி நானுமே அதே மசாலா மெத்தடில் செய்துட்டேன். அப்படி வெள்ளை பூசணிக்காய் பருப்பு, சோப்பு, பச்சை 2 தண்டங்கீரையும் போட்டு பொரியல், இந்த மாரி மசாலா வறுவல். இது ரொம்ப ரொம்ப இந்த கோம்போல நீங்கள் செய்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாட்டு இருக்கும். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தா கூட இது சிம்பிள் சாப்பாடு தான். ஆனா கலர்ஃபுல்லாட்டு இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப இது பிடிக்கும். இது நமக்கு எல்லா காய்கறிகளும் இதில நம்ம சேர்த்தது மாதிரி ஆச்சுது. ரொம்ப டேஸ்ட்டாட்டும் இருக்கும். இந்த மாரி கோம்போல ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெள்ளை பூசணிக்காய் இருக்குல்ல, அத வந்து சமையல்ல இந்த சம்மர் சீசன்ல அடிக்கடி நீங்க சேருங்க. அது ஏதாவது ஒரு மெத்தட்ல சாம்பார்லயோ, பருப்புலயோ, இல்லைன்னா பச்சடியோ, மோர் குழம்போ ஏதாவது ஒரு மெத்தட்ல அடிக்கடி இந்த வெள்ளை பூசணிக்காவ சேருங்க. அது நமக்கு ரொம்ப 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 நல்லது. இந்த சூட்டுக்கெல்லாம் நமக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூட தணிக்கிறதுக்கு, இன்னுமே நமக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நீரெல்லாம் வெளியே போகுறதுக்கு, இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட அந்த நமக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த வெள்ளை பூசணிக்காவ அடிக்கடி சமையல்ல சேர்க்குறது ரொம்ப நல்லது. எனக்கு எப்போதும் இந்த மாம்பழ சீசன் வந்தாச்சுன்னா, சோறு கூட மாம்பழம் சாப்பிடக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் சோறு கூட மாம்பழம் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபீஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க் யூ.